வணக்கம். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. குரு பகவானுடைய பெயர்ச்சி நடந்த மாதிரியான விளைவுகள் ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஆமாம், அதையும் சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி ஏகாதசி. இன்றைக்கி காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் வழிபாடு செய்கிறது நல்லது. என்னங்க, சாப்பிடாமல் இருக்கிறது, அதாவது பால் பழம் மட்டும் சாப்பிடலாம். விரதம் இருப்பது இன்றைக்கி காலை டு நாளைக்கு காலை விரதம் இருப்பது நல்ல பலனை பெற்று தரும். உறுதி. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருங்க. வியாதியஸ்தர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், ரொம்ப வயதானவர்கள் இருக்க வேணாம். மற்றவங்க இருக்கலாம். நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. நீங்கள் இருக்கீங்களா முதல்ல அப்படின்னு கேட்குறீங்களா? நாங்கள் இருக்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். வியாழன் வெள்ளி 2 நாட்களும் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷ ராசிக்காரனே இருக்கல. வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. அலட்டல், பதட்டம், கோபம் அதிகம். குறைக்கணும். அதுக்கு வழிபாடு செய்யணும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. பரணியினுடைய தலைவர் சுக்கிரன். வெள்ளிக்கிழமைக்கு அவர் தான் பாஸ். செஞ்சிருங்க, நல்லது. மொத்தத்தில் 2 நாட்களும் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. வியாழன் வெள்ளி 2, வடக்கு நீலம். 2 நாளும் மனசில் சங்கடம் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றம் வந்துச்சுன்னா சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் கமல முனியே போற்றி, மச்ச முனியே போற்றி, பதஞ்சலியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கூடவே ஓம் கருடனே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி. இந்த மந்திரங்களையும் சொல்லு. நல்லது. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை பசி ஆற்றுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. நல்லதாக ஒரு புத்தகம் 2 நாளும் கோயிலில் இருந்து படிங்க. நல்ல புத்தகங்கள். மகாபாரதம் பேசுகிறது. பழ கருப்பையா எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். நல்ல புத்தகம். படித்து பாருங்கள். நல்லது நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. வியாழன் வெள்ளி வீண் செலவு, ஏமாற்றுதல் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏமாறுதல் நிறைய பண விஷயத்தில். எனவே வழிபாடு முக்கியம். பொறுமை, நிதானம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். உங்கள் ராசிக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் தலைவர் சுக்கிரன். அதனால் அனுகூலமான எண் 3, வடக்கு மஞ்சள். வியாழன் 7, தெற்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளும் மனசில் சங்கடம் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றம் வந்துச்சுன்னா சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் கமல முனியே போற்றி, மச்ச முனியே போற்றி, பதஞ்சலியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கூடவே ஓம் கருடனே போற்றி, காசியபரே போற்றி, கதிரே போற்றி. இந்த மந்திரங்களையும் சொல்லு. நல்லது. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை பசி ஆற்றுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. நல்லதாக ஒரு புத்தகம் 2 நாளும் கோயிலில் இருந்து படிங்க. நல்ல புத்தகங்கள். மகாபாரதம் பேசுகிறது. பழ கருப்பையா எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். நல்ல புத்தகம். படித்து பாருங்கள். நல்லது நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். வியாழன் வெள்ளி 2 நாளுமே வெற்றி, உயர்வு, பேச்சு சாமர்த்தியம் உயர்வை தந்தே தீரும். நல்லது. கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. வியாழன் 7, 6, வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை தயவு செய்து விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. புனர்பூசத்தினுடைய தலைவர் குரு. அதனால் ஞாபகம் வச்சு. உங்கள் ராசிக்கே குரு வர்றார். அது ஒரு தொல்லை இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து வழிபாடு சொல்கிறோம். குரு பயிற்சி சிறப்பாக இல்லை உங்களுக்கு. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. ஆம், நிறைய தண்ணி குடிக்கலாமா சார்? மந்திரங்களை சொல்லணும். ஓம் வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி, கருடனே போற்றி, காலகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார் படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து. நல்லது. உடையார் 2 நாளும் சாப்பிட ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க. உங்கள் மோர் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் ஏதோ ஒன்று காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி.
கடகராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க, ராத்திரி விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யலை, அசைவுணவு வேண்டாம், சந்திராஷ்டமம். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் கோரக சித்தரே போற்றி, கொங்கண சித்தரே போற்றி, கமலமுனியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். சிவபுராணம் மாணிக்க வாசகர் அருளியது யூடியூப்பில் இருக்குது, படித்து பாருங்கள். கேட்குறது இல்லை, படித்து பாருங்கள், நல்லது. சுண்டல் வேக வச்சு ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க. ஜெயிக்க முடியாது, இன்னைக்கு தோக்க மாட்டீங்க, அவ்வளோதான். செஞ்சிருங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க, பரவாயில்ல, அவ்வளவுதான். நாட் குட், பேடா நாட் பேடு, பரவாயில்லங்கோமே, அதுதான். அப்போ என்ன பண்ணுறது? நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. சந்திராஷ்டமம் விட ராத்திரியிலிருந்து ஆரம்பிக்குது, கவனம். வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. சாயந்தரத்துலேருந்தே அந்த சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு தெரியும், எனவே ஜாக்கிரதை. 6 மணிலேருந்தே கவனம் ஆயிக்கலாம். பொறுமை, நிதானம். சாயந்தரம் 6 மணிக்கிலிருந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது 3 நட்சத்திரத்துக்கு. அனுகூலமான எண் சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி 2 தெற்கு வெள்ளை, 6 மணிக்கு அப்புறம் இல்லை. திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பிரச்சனையும் இருக்குது. உங்களுக்கும் மனசில் குழப்பங்கள் இருக்குது. சில நேரங்களில் மனசிலக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. நல்ல ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து லலிதா சகசரநாமம், பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கு உரை ரொம்ப நல்லா இருக்குது, படித்து பாருங்கள், நல்லது. சுண்டல் வேக வச்சு பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல், பொறாமை இல்லாமற் போகும், திருஷ்டி இல்லாமற் போகும். கன்னிராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பருங்க, பிரமாதங்க, நல்லா இருக்குது, கலக்குறீங்க, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும், நல்ல நாள். அப்புறம் என்ன, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். வியாழன் 2 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. ஆம், நிறைய தண்ணி குடிக்கலாமா சார்? மந்திரங்களை சொல்லணும். ஓம் வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி, கருடனே போற்றி, காலகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார் படித்து பாருங்கள், கோயிலில் இருந்து, நல்லது. உடையார் 2 நாளும் சாப்பிட ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க. உங்கள் மோர் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், ஏதோ ஒன்று காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. வீண் செலவு, வீண் கவலை, வீண் பதட்டம், வீண் தடுமாற்றம். ஆனால் எல்லாம் கரெக்டு தான் நினைப்பீங்க. ஏன்னா கிரக நிலைகள் சரியா இல்லையா? அதுதானே. நீல கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா பால் கூட வெள்ளை தான், கிடையாது, நீலம்தான். ஆனால் நீங்கள் சாதிப்பீங்க, பால் நீலம்தான். ஏன்னா கிரக நிலைகள் சரியாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை. வியாழன் 2 வடக்கு வெள்ளை வெள்ளி. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தயவு செய்து விநாயக பெருமானுக்கு வியாழக்கிழமை தீபம் போட்டுறணும், மறந்துடாதீங்க. 2 நாளுமே மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நீங்கள். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, தேவ விரதனே போற்றி. தேவவிரதன் பீஷ்மர், தட்சிணாமூர்த்தியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். கூடவே ஓம் பிருகுவே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரகலாதனே போற்றி. இந்த மந்திரங்களையும் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சுப்பார். ஏழைகளுக்கு வெள்ளை மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், வெற்றி வருதோ வரலையோ உறுதி செஞ்சுருங்க. 2 நாளும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. கவனம். வழிபாடு முக்கியம், நிதானம். அவசரம், பதட்டம், சுறுசுறுப்புங்கிற பேரில் இதெல்லாம்
கிரகநிலைகள் உங்களை ஏமாற்றிடும். ஆம், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் போட்டுருங்க, அல்லது சிவனுக்கு. ஏன்? விசாகத்தினுடைய தலைவர் குரு. அதனால் மொத்தத்தில் பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை வியாழன், 7 வடக்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளுமே மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நீங்கள். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, தேவ விரதனே போற்றி. தேவவிரதன் பீஷ்மர், தட்சிணாமூர்த்தியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். கூடவே ஓம் பிருகுவே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரகலாதனே போற்றி. இந்த மந்திரங்களையும் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படிச்சுப்பார். ஏழைகளுக்கு வெள்ளை மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், வெற்றி வருதோ வரலையோ உறுதி செஞ்சுருங்க. 2 நாளும். தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். 2 நாட்களும் உயர்வு. உங்களுடைய பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள், பிரமாதம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க. பூராடத்தினுடைய தலைவரும் வெள்ளிக்கிழமைக்கும் சுக்கிரன் தான் தலைவர். ஆம், 2 நாட்களும் சிறப்பு. அனுகூலமான எண் 3 4 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன், 7 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. ஆம், நிறைய தண்ணி குடிக்கலாமா சார்? மந்திரங்களை சொல்லணும். ஓம் வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி, கருடனே போற்றி, காலகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார் படித்து பாருங்கள், கோயிலில் இருந்து. நல்லது. உடையார் 2 நாளும் சாப்பிட ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க. உங்கள் மோர் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், ஏதோ ஒன்று காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். வீண் வீம்பு பிடிவாதம் அதிகம். பார்த்துக்கலாம். பிரார்த்தனை பண்ணால் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3 வடக்கு மஞ்சள் வியாழன், 7 தெற்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளுமே மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நீங்கள். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, தேவ விரதனே போற்றி. தேவவிரதன் பீஷ்மர், தட்சிணாமூர்த்தியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். கூடவே ஓம் பிருகுவே போற்றி, பிருகுவே போற்றி, பித்ருக்களே போற்றி, பிரகலாதனே போற்றி. இந்த மந்திரங்களையும் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து காமணி நேரமாவது படிச்சுப்பார். ஏழைகளுக்கு வெள்ளை மஞ்சள் துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், தோல்வி தடுக்கப்படும், வெற்றி வருதோ வரலையோ உறுதி செஞ்சுருங்க. 2 நாளும். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, கலகுறீங்க. நல்ல நாள். ஆமாம், பூரட்டாதியில் பிறந்தவங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் போட்டுருங்க. பூரட்டாதியினுடைய தலைவர் குரு. அதனாலே மற்றபடி 2 நாளும் சூப்பர். உங்கள் பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன், 2 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பிரச்சனையும் இருக்குது. உங்களுக்கும் மனசில் குழப்பங்கள் இருக்குது. சில நேரங்களில் மனசிலக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அருக்கனே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். நல்லது. நல்ல ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து லலிதா சகசரநாமம், பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கு வரை ரொம்ப நல்லா இருக்குது. படித்து பாருங்கள். நல்லது. சுண்டல் வேக வச்சு பசுமாட்டுக்கு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. நல்லது. உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் பொறாமை இல்லாமற் போகும், திருஷ்டி இல்லாமற் போகும். மீன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பரான நாள். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே சிறப்பு, வெற்றி. உங்கள் பிறகு பலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. உங்கள் ராசிக்கு தலைவர் குரு.
சரிங்களா? மறந்துடாதீங்க. 2 நாளும் ஆனால் வெற்றி. அனுகூலமான எண் 2, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வியாழன். 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது. ஆம், நிறைய தண்ணி குடிக்கலாமா சார்? மந்திரங்களை சொல்லணும். ஓம் வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி, கருடனே போற்றி, காலகனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய புத்தகம் உடையார் படித்து பாருங்கள், கோயிலில் இருந்து. நல்லது. உடையார் 2 நாளும் சாப்பிட ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க. உங்கள் மோர் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், ஏதோ ஒன்று காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாட்களுக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று ஏகாதசி, இன்று விரதம் இருப்பது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.